எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, வக்கர கிரகம் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வக்கர கிரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நீங்கள். வக்கரம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து ஒரு ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இருக்கக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகும்போது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி, அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசிக்கு வந்து பயிற்சி ஆகும். அதே வக்கர கிரகம் வந்து அந்த ராசியிலேருந்து பின்னோக்கி பயிற்சி ஆகும். இதுக்கு பேர் தான் வக்ரம். அதாவது ஒரு கிரகம் வந்து இருக்கிற இடத்துல இருந்து பின்னோக்கி பயிற்சியாகி பின்னாடி இருக்கிற ராசிக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வந்து முன்னோக்கி போகும். இதுதான் வக்ர கிரகம்னு நம்ம சொல்கிறோம். அந்த பின்னோக்கி இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் வந்து அந்த கிரகம் வந்து வக்ரம் பெறுது. அதை தான் நம்ம வக்ர கிரகம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கிரகம் எப்படி வக்ரம் பெறுது அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்து சூரியன்லேருந்து 5வது கட்டம், 6வது கட்டம், 7வது கட்டம், 8வது கட்டத்தில் சனி, குரு, செவ்வாய் இருக்கும்போது இந்த 3 கிரகங்கள் வக்ரம் அடையுது. 8வது கட்டத்தை தாண்டினதுக்கப்புறம் இந்த 3 கிரகங்கள் வந்து வக்ர நிவர்த்தி அடையுது. புதனும் சுக்கிரனும் வந்து சூரியனோட எப்பயுமே நெருங்கி இருக்கிறதுனால அடிக்கடி வக்ரமாகும். இப்போ ஒரு வக்ர கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. வான்னா வக்ரம். அப்படி வான்னு போடலை அப்படின்னா நான் சொல்கிற கான்செப்டில் வந்து இந்த 3 கிரகங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. சனி, குரு, செவ்வாய் வந்து சூரியனுக்கு 5வது இடத்துல, 6வது இடத்துல, 7வது இடத்துல, 8வது இடத்துல வந்து வக்ரம் அடையும். 8வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆயிரும். வக்ரம் இல்லாமல் போயிடும் அந்த கிரகங்களுக்கு. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ வான்னு போட்டால் அது வக்ரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வக்ர கிரகம் வந்து எந்த மாதிரி பலன் கொடுக்கும்? இப்போ நார்மலாக இருக்க குருவுக்கும் வக்ர குருவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நார்மலாக இருக்கிறதுக்கும் வக்ரமாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வக்ர கிரகங்களினுடைய பொதுவான பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு கிரகமும் வக்ரமாகும் போது என்ன பலன் கொடுக்குதுங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ வக்ர கிரகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலே நீங்கள் பார்த்த உடனே சொல்கிற விஷயங்கள் வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, பிடிவாதம். எந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அப்படின்னா அந்த கிரகம் குறிக்கக்கூடிய செயல்பாடில் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பிடிவாதம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு குறிக்கக்கூடிய உறவின் முறை வந்து குழந்தை. அப்போ அவருக்கு வந்து குழந்தை மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும். குழந்தைகளை கண்டாலே ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே இது வந்து புதன் வந்து வக்ரமாச்சு அப்படின்னா, புதன் வந்து அனலைசேஷன், அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கறது தான் புதன். அப்போ அதில் புதன் வக்ரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டெப்த்தாக வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே கேட்க மாட்டார். அவர் வந்து ஆழ்ந்த சிந்தனையில் வந்து யோசிப்பார். இப்படி ஒவ்வொரு கிரகம் வக்ரமாகும் போது எந்த கிரகம் வக்ரமாகுதோ அந்த கிரகம் வந்து பிடிவாதத்தன்மையை உருவாக்கும். அடுத்து 2வது வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஃபோக்கஸ்னால் ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புஸ்தகம் படிக்க சொன்னால் ஒரு மணி நேரம் படிச்சுட்டு தூங்கிடுவீங்க. ஆனால் அதே இது வந்து புதன் அப்படிங்கிறது தான் புஸ்தகத்தை குறிக்கிறது, படிப்பை குறிக்கிறது. அப்போ நார்மல் புதன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லலாம், மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் புதன் வக்ரமாக இருந்தது அப்படின்னா அவங்க படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் படித்தாலும் டயர்டாக மாட்டாங்க. ஒரு 20 மணி நேரம் படிக்க சொன்னாலும் படிப்பாங்க. ஒரு விஷயத்தில் வந்து எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாலும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ சுக்கிரன் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஜாதகத்தில் அவர் ஒய்ஃப் மேலே வந்து அதீதமான ஈடுபாடு இருக்கும், அதீதமான ஃபோக்கஸ் இருக்கும். அவர் ஒய்ஃபை பற்றியே எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ எந்த கிரகம் வந்து வக்ரமாகுதோ அந்த விஷயத்தில் வந்து பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும். இப்படி தான் இருக்கணும், அந்த விஷயம் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் இருக்கும். ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஃபோக்கஸ்னால் எப்பயுமே அதை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மென்டல் மாதிரி செயல்படுவாங்க. எந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்த விஷயத்தில், அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஆள் வந்து மென்டல் மாதிரி செயல்படும். மென்டல்னால் தப்பாக சொல்லலை, அந்தளவுக்கு வந்து பிடிவாத குணத்தோடு அதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறி வந்து அவருக்கு இருக்கும். எவ்வளோ நேரம்னாலும் அதுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு, எவ்வளோ நேரம்னாலும் அதுக்கு உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. 3வது வந்து ஒரு மாறுபட்ட பார்வையில் சிந்தனை. இப்போ நீங்கள் வந்து இப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் அப்படி சிந்திக்கணும், இப்படி ஏன் சிந்திக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராமானுஜன் இருக்கார்ல, ஸ்ரீனிவாச ராமானுஜன், அவர் மாதிரி இப்போ வந்து 0க்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, வாத்தியார் 0க்கு வேல்யூ கிடையாதுன்னா அதுக்கு முன்னாடி 1 போட்டால் அது 10 மாறுதில்ல, வேல்யூ இல்லைன்னா எப்படி அது 10 மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து குதர்க்கமாக வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு இருக்கும். மாறுபட்ட பார்வையில் சிந்தனை இருக்கும் அந்த வக்கர கிரகம்.
எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அதில் வந்து மாறுபட்ட பார்வையில் சிந்தனை இருக்கும். இப்போ சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா நார்மலாக ஒருத்தர் தொழில் எப்படி பண்ணுவாரோ அதுக்கு வந்து ரொம்ப ஒருத்தர் நார்மலாக இப்படி தான் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை மீறி வேறு மாதிரி பண்ணுவார், அதை விட எளிமையாக பண்ணுவார், அதை விட வேகமாகவே அந்த வேலையை வந்து முடிச்சிருவார். சனி வக்கரமாக இருக்கிறவங்க வந்து தொழில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதை வந்து வேறு பார்வையில் வந்து அவங்க தொழிலை பார்ப்பாங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரு முறையை கையாண்டு இதை விட வேகமாக வந்து அந்த செயலை வந்து செஞ்சு முடிப்பார். அடுத்து ரிவர்ஸ் அனாலிசிஸ், பின்னோக்கி சிந்தித்தல். எல்லோரும் வந்து முன்னோக்கி போகிறாங்க அப்படின்னா இவங்க பின்னோக்கி போவாங்க. இப்போ நீ வந்து இந்த பாதையில் போ அப்படின்னா அந்த பாதையில் போகாமல் நான் அந்த பாதையில் போனால் என்ன அப்படின்னு சொல்லி வேற ஒரு பாதையில் வந்து போவாங்க இந்த வக்கர கிரகம் உள்ளவங்க. எல்லோரும் வந்து இப்போ குரு வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய வந்து நீ இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு வளர்ப்பேன், அவன் வேலையை பாரு அப்படிம்பாங்க. இப்படி தான் நான் வளர்ப்பேன், அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களாம் ஒன்று ஏற்படுத்திக்கிடுவாங்க. இப்படி தான் நான் வளர்ப்பேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பாதையில் பயணிச்சிங்கன்னா அவங்க வேறு ஒரு பாதையில் பயணிப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி சிந்திச்சிங்க அப்படின்னா வக்கர கிரகம் உள்ளவங்க பாஸ்ட்டை பற்றி அதிகமாக சிந்திப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா டாக்டர் பேச்சை நான் ஏன் கேட்கணும், இந்த மாதிரி வந்து முன்னாடி காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கு நேருக்கு மாறாக வந்து பேசுவாங்க, குதர்க்கமாக பேசுவாங்க, எதிர்மறையாக சிந்திப்பாங்க. நீங்கள் முன்னோக்கி சிந்திச்சா அவங்க பின்னோக்கி சிந்திப்பாங்க, நீங்கள் ஃப்யூச்சர் நோக்கி சிந்திச்சா அவங்க பாஸ்ட்டை நோக்கி சிந்திப்பாங்க வக்கர கிரகம் உள்ளவங்க. அடுத்து ஒரு வட்டத்திற்குள் சிந்தித்தல். அவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் வந்து சிந்தனை வந்து ஜாஸ்தி இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னா ஒரு வக்கர கிரகம் வந்து பின்னோக்கி பயிற்சியானதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அந்த கிரகம். அதே மாதிரி வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அதில் விடாப்பிடியான பிடிவாதம், இது நான் செஞ்சே தீரணும், இது செய்கிறதுனால வந்து நான் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன், இதில் வந்து என்னை மிஞ்சிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க. எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அந்த ஃபீல்டில் அந்த ஆள் வந்து பக்கா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா குரு வக்கரமாக இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பார் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு. சனி வக்கரமாக இருக்கா, தொழிலை பற்றின எல்லா நுணுக்கங்களும் அவருக்கு தெரியும். புதன் வக்கரமாக இருக்கா, எப்படி ஆராய்ச்சி பண்ணணும், எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையில் சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பக்கா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க புதன் வக்கரமாக இருக்கிறவங்க. செவ்வாய் வக்கரமாக இருக்காங்க அப்படின்னா அவர் தம்பி மேலே வந்து அதீத ஈடுபாடு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெஷினரி சம்மந்தப்பட்டதில் பக்கா எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் செவ்வாய் வக்கரம் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்படி எந்தெந்த கிரகம் வக்கரமாகுதோ அந்த கிரகங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து பக்கா எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து அவங்கள ஜெயிக்க முடியாது. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கிரகம் இருக்கிறவங்க வந்து வக்கர கிரகம் உள்ளவங்க வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து பக்கா எக்ஸ்பர்டைஸ்டாக இருப்பாங்க. எந்த விஷயம் இருக்கோ அதில் எக்ஸ்பர்டைஸ்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு குறுகிய வட்டத்தை அமைச்சு அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. உங்களை வந்து அவங்க நாலேஜை மீறி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வட்டத்துக்குள் சிந்தித்தல். நான் கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதான் கரெக்டு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. நான் சொன்னதாண்டா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்த காலம் நிற்பாங்க. அடுத்து இப்போ வக்கர கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பல் தேய்ச்சிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் நான் சாப்பிட்டு தாண்டா பல் தேய்ப்பேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு சொன்னால் நான் வேலைக்கு போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ரிவர்ஸில் சிந்திப்பாங்க, எதிர்மறையாக சிந்திப்பாங்க, எதிர்மறையாக செயல்படுவாங்க. அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்காக ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. நீங்கள் வக்கர கிரகம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்கள், எதிர்மறையாக செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு வலது கையில் சாப்பிட சொன்னால் இடது கையில் சாப்பிட்றது, நீ வந்து இங்கே போயிட்டு வான்னு சொன்னால் வேறு இடத்துக்கு வேறு ரூட் மூலிமா அந்த இடத்த அடையிறது. அதே மாதிரி வந்து குளிச்சுட்டு சாப்பிடுன்னா சாப்பிட்டு குளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. வேலைக்கு போ அப்படின்னா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது. இல்லை படிச்சுட்டு வேலைக்கு போனால் நான் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் படிப்பேன்னு சொல்கிறது. எல்லாமே வந்து எதிர்மறையாக செயல்படுறது எல்லாமே வக்கர கிரகங்கள் செய்ய வைக்கும். சுயமாக முடிவெடுத்தல். அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை விட்டு மாற மாட்டாங்க. நீங்கள் சொன்னாலும் உங்கள் பேச்சை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் செவுடங்காதல் சங்குன மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. கடைசி வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்டே கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். நீங்கள் வந்து வக்கர கிரகம் உள்ளவன்ட்டு வந்து அட்வைஸை நிப்பாட்டுறது நல்லது. ஏன்னா உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. முரண்பாடாக பேசுதல், யோசித்தல். எப்பயுமே வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க. நீ இப்படி தான் பண்ணணும்னா ஏன் அப்படி பண்ணால் என்ன, இப்படி தான் பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது நல்லா இருக்கலன்னு சொன்னால் ஏன் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல, இதை விட அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நீ என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையாகவும் முரண்பாடாகவும் ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து இவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. வக்கர கிரகம் இருக்கிறவங்ககிட்ட கடைசியாக இருக்கிறது வந்து நிலையற்ற தன்மை.
வக்கர கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இப்படி தான் நான் இருப்பேன், இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆதாயமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது. இப்போ காசுக்காக நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, இந்த வக்கர கிரகம் உள்ளவங்க வந்து காசை எதிர்பார்க்காம, அதாவது குரு வக்கரமாக இருந்தால் காசு எதிர்பார்த்து பண்ணலாம். ஆனால் இதே வேறு கிரகங்கள் வக்கரமாக இருக்கும்போது காசு வந்தான்னா காசு இல்லாட்டி என்ன, நான் செய்கிறத செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், முடிஞ்சால் பாரு இல்லைன்னா போன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு நிலையாக நிற்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து நிலையற்ற தன்மைக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் வந்து ஒரு வேலையை செய்வாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவாங்க. இந்த வக்கர கிரகம் வந்து முன்னுக்கு பின் முரணாக செயல்படக்கூடிய கிரகம். ஏன் அப்படின்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப முன்னோக்கி ட்ராவல் பண்ணுது. அப்போ பாதி நாள் வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை பார்த்துட்ருப்பான். என்னடா அதில் தானடா நீ வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்த, அது தானே பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோம்னா வேற ஒரு வேலைக்கு வந்து மாறிடுவாங்க. சொல்கிறது வந்து நேற்று ஒன்று பேசுவாங்க, அப்புறம் நாளைக்கு வேறு ஒன்று பேசுவாங்க. இப்போ நேற்று வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் கழித்து கேட்டிங்க அப்படின்னா வேற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாரு. அது பண்ணலையான்னு கேட்டால் நான் தான் அது சொன்னேன்னான்னு கேட்பார் அவங்ககிட்ட. நம்மளை வந்து மென்டல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு திரும்ப வேற ஒரு வேலைக்கு மாறிடுவாங்க. நிலையற்ற தன்மை இருக்கும். இப்படி தான் இருப்பான்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. பைத்தியக்கார மாதிரி செயல்படும். பைத்தியக்காரன் எப்படி இருப்பான், எந்த நேரத்தில் எது செய்வான்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து வக்கர கிரகங்கள் வந்து செயல்படும். இதில் என்ன ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா, இந்த வக்கர கிரகம் அப்படிங்கிற பிளானட் வந்து எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அதில் வந்து ஈடுபாடு, ஃபோக்கஸு, அனலைசேஷனு, பிடிவாதம், அதே மாதிரி வந்து அதில் வந்து நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே செயல்படுறது, நல்ல சிந்தனை எல்லாமே இருந்தாலுமே எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அதுக்கு எதிர்மறையாக வந்து ரிசல்ட் கிடைக்கிது. நல்லா வேலை பார்த்தாங்கன்னா வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது இல்லை, வேலைக்கேற்ற ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை. குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைகிட்டேருந்து நல்ல மதிப்பு கிடைக்கிறது இல்லை, குழந்தை வந்து இவங்களை மதிக்கிறது இல்லை. நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சிக்குரிய வேல்யூவோ மதிப்போ இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ வக்கர கிரகம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வைக்குது. ஆனால் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காம கடமையை செய் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வெற்றி கிடைக்கும். கடமையை மட்டும் செய்யணும். நீங்கள் வந்து எதிர்பார்ப்பை வந்து கைவிட்டணும். அப்படி எப்போ வந்து இவங்க இருக்காங்களோ வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. காசை நோக்கி ஓடுறது, ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுறது, புகழுக்காக, பதவிக்காக, இவங்க பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை செய்யும்போது ரொம்ப காயப்படுறாங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிப்படுறாங்க. பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க பிடிவாதத்தினால, யார் பேச்சையும் கேட்காதனால. அதனால் வந்து யாரையா கைடன்ஸ் வச்சு இவங்க வந்து பேச்சை கேட்டு நடந்தாங்கன்னா கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இவங்களை மாற்ற முடியாது வக்கர கிரகங்கள் உள்ளவங்களை. அதனால் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிப்பாட்டுறது நல்லது. அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரும்போது தான் அவங்க மாறுவாங்க. வக்கர கிரகத்தினுடைய தசா புத்தி வரும்போது தான் அவங்க வந்து யாராவது பேச்சையே வந்து அவங்க கேட்டு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைடன்ஸ்னால தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களா சுயமாக முடிவெடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளும் தொல்லைகளையும் சந்தித்து வாழ்க்கையில் வந்து மீள முடியாத கஷ்டத்தில் வந்து ஆட்படுறாங்க. அடுத்து வந்து நிறைய அடியும் விழுகுது வாழ்க்கையில். எவ்வளோ போராடினாலும் அதுக்குரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அதுக்குரிய ஒரு கொஞ்சம் கூட அதுக்குரிய மதிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதை ஒவ்வொரு கிரகம் வக்கரமாகும்போது என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த சேனலை வந்து பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு என்றைக்கும் தேவை. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.